கிளம்பி வந்திருக்கின்றோம். தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்தில் அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து முடிவு எடுக்கணும். ஆனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டன்ல அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான், அல்ல நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஊருக்கான அவர்களுடைய சமுதாய பிரச்சனைக்கான தீர்வு அவர்களாக எடுக்கும் பொழுது மட்டும்தான் நிலையான அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்னவெல்லாம் செய்யறோம் நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சென்னை பொறுத்தவரை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகரம், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரீன் கவர் வெஜிடேஷன் பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25%, இன்னைக்கு வெறும் 10% தாங்க. வெறும் நாமல் என்ன அரசியலே பேசுறது இல்ல. அவர் கொஞ்சம் அரசியல் பேசணும், அண்ணாமலை என்ன கொஞ்சம் அரசியல் பேசணும், பழைய மாதிரி பேசணும். ஐயா, இந்த உலகத்தில் அரசியல் பேசுறது தான் ரொம்ப எளிமையான ஒரு வேலைங்க ஐயா. விமான நிலையத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அவங்களுடைய கடமையை செய்வதற்காக மைக்க நீட்டுவாங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி சரியில்லை. இந்த அரசியலை பேசுவதற்கு எதற்கு அண்ணாமலை அங்க போகணுங்க ஐயா? நாம் இந்த அரசியலை செய்வோம், அடிப்படை மாற்றத்திற்கான அரசியலை செய்வோம். தமிழகத்தில் இப்பதான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது, ஓராண்டு காலம் கொடுங்க, ஒரு ஆண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, கை குழந்தையோடு வந்திருக்கின்றார். மொத்த 234 எம்எல்ஏ 154 பேர் முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள்ள 2026 தேர்தலுக்கு பிறகு கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது, ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. தவறுகள் செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுகின்றோம், அதையும் சில இடத்துல திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு செய்யக்கூடிய வேலையை நாமும் செக் பண்ணி அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறோம். டாஸ்மார்க் எத்தனை கடைகள் இன்னும் 500 மீட்டருக்குள் இருக்கு, அதையும் அரசு ஆமோதித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். அது நல்ல ஒரு அரசியல் போக்கு. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவாங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும், தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணல. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு ஒரு பேரு, புள்ள உடிக்கிற மாதிரி 10 எம்எல்ஏ புடிச்சிட்டு வாங்க, அவங்கள சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு போங்க, அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா. தப்பா ஆட்சி பண்ணா ஆட்சியை கவலுப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும். அதே போல மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு நண்பர்களுக்கு இந்த மேடையில் நான் சில விஷயத்தை போட்டு உடைக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு நிறைய நம்முடைய பிஜேபி நண்பர்களாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை என்ன பிஜேபி விட்டு வரலீங்க, அவர் பிஜேபி பி டீமுங்க. அவர் டெல்லி எப்படி போனார் பாத்தீங்களா? ஜம்முன்னு போனார், 4 நாள் ரிசைன் பண்றார். அமித்ஷாவை பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார், ஆனா சண்டையே போடலையே. சண்டை போட்டா தானே அவர் பிஜேபிக்கு எதிரி, சண்டையே போடலையே. அவர் மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயா உங்க வேலையில் நீங்க போங்க, என் வேலையில் நான் போறேன், எனக்கு ஒரு புது விதமான அரசியல் எண்ணம் இருக்கு, இதுல செஞ்சுக்கிறேன். அதுவும் போய் தான் அமித்ஷா அண்ணாமலையோட காதல் ஏதோ சொல்லி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அண்ணாமலை பக்காவாக தமிழ்நாட்டில் வந்து செய்வதற்காக பிஜேபி பிளீன்டின். ஆமா, உண்மைதான். அமித்ஷா என் காதல் ஒரு விஷயத்தை சொன்னார், இத்தனை காலமாக சொல்லல, இந்த மேடையில சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னாரு, டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், நமக்கு அது வேண்டாங்க ஐயா. நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதர சகோதரர்களோடு இங்கேயே இருந்துக்கிறேன். அதுல சில நண்பர்கள் அண்ணாமலை அமெரிக்கா போயிருவார், டெக்சாஸ் போயிருவார், கலிபோர்னியா போயிருவார். ஐயா
இந்த கை இங்க குப்பை தாங்க எடுத்துட்டு இருக்கு, எங்கேயும் போல. டெல்லியே போகாத இந்த அண்ணாமலை எங்க அமெரிக்காவுக்கு போக போறான்? சரி, நான் சொல்றேன், சில பிஜேபி காரங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 20ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு. ஐயா, அண்ணாமலைக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்தீங்களாமா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாராமா? என்ன ஆஃபர் கொடுப்பீங்கன்னு அமித்ஷாவை கேளு. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு பிரின்சிபலோடு மட்டும்தான் நான் அரசியலை செய்திருக்கின்றேன். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுகின்றார்கள் என்று தெரிந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போராடியதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனக்கு தலைவர்கள் டெல்லியில் அழைத்தது நிஜம். எதுக்கு தம்பி ஒரு பிஜேபியில இருந்து இன்னொரு பிஜேபி மேல போராடுறீங்கன்னு கேட்டார். ஐயா, அந்த பிஜேபி கர்நாடகாக்கு இருக்கட்டும், இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும். ஐயா, மேகதாத்து கட்டுறாங்க, அதை எதிர்த்து மட்டும்தான் போராடினோம். ஒரு கட்சியில் இருந்த பொழுதும் சரி, கட்சியில் இல்லாத பொழுதும் சரி, எப்பொழுதும் தமிழினத்திற்காக மட்டும்தான் நாங்கள் நின்று இருக்கின்றோம், நிற்போம். மாற்றத்திற்காக உங்களோடு எப்பொழுதும் இருப்போம் என்று இந்த மேடையில சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு. நானும் பேச வேண்டாம்னு பாக்குறேங்க ஐயா, அதிகமா பேச வச்சிட வேண்டாம். 73 நாள் தான் ஆகுது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டாம் என்று பார்க்கின்றேன். பொறுப்பாக நம்முடைய சமுதாய பணியை மட்டும் செய்வோம். இந்த வயசுல பேக் டோர்ல போய் பவர்ல உட்கார்ந்து அந்த பவர்னுடைய சுவையை அனுபவிப்பது மகா பாவம், மகா தவறு. நமக்கு இது வேண்டாம். மக்களோடு இருந்து நேர்மையாக பணி செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக வீதிலிட அமைப்பு இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேங்க. ஒரு ரூமுக்குள்ள பேசுற 4 வார்த்தை எப்பவுமே ரூமுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறாள், அது வெளியே சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றேன். அதனால இப்பவாச்சு கொஞ்சமாச்சு உங்க வேலையை பார்த்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக கீழே வந்து கொஞ்சமாச்சு பணி செய்யுங்க எதிர்க்கட்சி நண்பர்களே, அருமை சொந்தங்களே. அது மட்டுமல்ல, இன்றும் இன்னைக்கும் வீதலிட அமைப்பும் கர்நாடகாவில் மேகதாத்து அணையை கட்டுவதை நாம் எதிர்க்கின்றோம். இது அரசியலுக்காக கைத்தட்டலுக்காக நாம் சொல்வதல்லைங்க. ஐயா, பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை இருக்கா? இருக்கு. பெங்களூர்ல தமிழர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க ஐயா. 15 லட்சம் பேருக்கு மேல பெங்களூர்ல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறாங்க. பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில மட்டுமே பாராளுமன்ற தொகுதியில 7.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் அது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. மண்டியால இருக்கிறாங்க, சிமோகால இருக்கிறாங்க, சிக்மங்களூர்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமாக சண்டை போட்டு பார்டருக்கு போய் பிரச்சனையை பண்ணி கேட்டை இழுத்து மூடி 2 பஸ் உடைச்சு வீதியில சமைப்பில் 2 பச்சை துண்டை போட்டுட்டு போய் நாம செஞ்சுட்டா தமிழ்நாட்டுக்காக இருக்கிறோம். அது நமக்கு வேண்டாங்க. மேகதாத்தை எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் மத்திய அரசை நம்புகின்றோம். 2 மாநிலத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு அணை கட்ட வேண்டும் என்று ஒரு மாநிலம் முடிவு செய்யும் பொழுது அந்த லோப்பர் ரைபேரியன் ஸ்டேட்டாக கீழே தண்ணி வரக்கூடிய மாநிலங்கள் அதை எதிர்த்தால் அந்த அணையை கட்டுவதற்கு அந்த மாநிலத்திற்கு உரிமை இல்லை. ஆனா தூரவசமாக 2021-22 கட்ட முடியாது என்று சொன்ன மத்திய அரசு என்னை கர்நாடகா கட்டுவதற்கு பிரச்சனை இல்லை என்று சொல்வது உண்மையாலுமே நம்முடைய நெஞ்சு வலிக்குதுங்க ஐயா. மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னும் நான் நம்புகின்றேன், நேர்மையான ஒரு மனிதர், தவறு செய்யாத ஒரு மனிதர். அதனால 2 மாநிலத்துக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு முதலமைச்சர்களை அமர வைத்து தீர்வு கொடுக்கணும். இன்னைக்கும் கர்நாடகாவில் நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா நம்ம கிட்ட டிஜி ரிசர்வாயர் இருக்கு, தீப்பன கொண்டகத்தா ரிசர்வாயர் இருக்குது, பெங்களூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் 2.2 டிஎம்சி இருக்கு. அந்த தண்ணியை பெங்களூர் யூஸ் பண்ணா தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஐயா. எதுக்கு மேகதாத்துல அணை கட்டணும்? மஞ்சனபல்லே டேம் இருக்குதுங்க ஐயா பெங்களூர் பக்கத்துல. மத்திய அரசு நிதி கொடுங்க, 500 கோடி கொடுங்க, 600 கோடி கொடுங்க, புதுப்பீங்க. ஏற்கனவே காவிரியில வரக்கூடிய தண்ணியில எங்க தேங்குதோ இந்த 2 டேமையும் புதுப்பீங்க. பெங்களூர் மக்களுக்கும் அது வரப்பிரசாதமாக இருக்கட்டும். இதுதாங்க ஐயா நம்ம அரசியல். நாம இந்த பஸ்ஸை உடைக்கிறது, பச்சை துண்டு போட்டு போய் பார்டரில் இழுத்து மூடுறது நமக்கு இது வேண்டாங்க ஐயா. நாம் இன்னைக்கு சொல்வதெல்லாம் அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கும் பொழுது மத்திய அரசு தலையிட்டு நேர்மையான நாணயமான ஒரு தீர்வை கொடுங்க. பெங்களூரு மக்களுக்கும் தண்ணி பிரச்சனையை உறுதி செய்து கொடுங்க. ஏற்கனவே காவிரியில தண்ணி வரல, தயவு செய்து இன்னொரு அணையை 9,000 கோடி ரூபாய்க்கு கட்டி அந்த மேகதாத்து அணை எங்க இருக்கு? இன்னைக்கு கர்நாடகால முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவருடைய சொந்த தொகுதியில மேகதாத்து இருக்குது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே. அதற்கு மேல அரசியல் பேச விரும்பல. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இல்ல அண்ணாமலை தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி பேசலையா? தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஐயா இப்பதான் வந்திருக்கிறான். நான் நம்ம முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். ஐயா இந்த பட்ஜெட்டை பார்த்தோம், ஒரு 15,000 கோடி சேவ் பண்றீங்க, செலவீனங்களை குறைக்க பாக்குறீங்க, 15,000 கோடி பிடிச்சு நிறுத்த பாக்குறீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய 15,000 கோடியில முதல் 5,000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5,000 கோடி கொடுங்க.
5 வருஷம் 5000 கோடி கொடுங்க, 5 வருஷத்துல அது 25,000 கோடி, பெரிய மாற்றம் நடக்கும். கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் ஒரு கிராமத்துக்கு போனாலும் லிப்ட் இரிகேஷன் ஸ்கீம், உபரி தண்ணீரை லிப்ட் பண்ணி கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துறாங்க. எல்லோரும் அமைதியாக நல்லா இருக்கிறாங்க. ஒரு 5000 கோடி ஒதுக்குங்க ஐயா. நீங்கள் சேமிக்கக்கூடிய 15,000 கோடியில 2வது 5,000 கோடி அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அரசு பள்ளிகளுக்கு கொடுங்க ஐயா. நீங்க சேமிக்கக்கூடிய 3வது 5,000 கோடி கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த 5,000 கோடி கொடுங்க ஐயா. இப்படி நீங்க கொடுக்கலீங்கன்னா அவங்களால பட்ஜெட் போடவே முடியாது. செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் கேட்பாங்க, எல்லா மக்களுக்கும் பணம் வேணும். சேமிக்கக்கூடிய பணத்தில் இந்த 15,000 கோடியை 3-5,000 கோடியாக பிரித்து அடுத்த தமிழகத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகள் 25,000 கோடி, வருஷத்துக்கு 5,000 கோடி நீர் மேலாண்மை, கல்விக்கு வருஷத்துக்கு 5,000 கோடி, 5 வருஷம் 25,000 கோடி, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்கு 5,000 கோடி, 5 வருஷத்துக்கு 25,000 கோடி கொடுங்க ஐயா. தமிழ்நாடு நிச்சயமாக மாறும் மாறும் மாறும். இது மட்டும்தான் நாங்க உங்களுக்கு வீதிலடு அமைப்பு சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய யோசனைங்க ஐயா. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். கரப்ஷன் நின்றுச்சுங்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர், பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க ஐயா. 1 வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க. நேர்மையான ஆட்சி. நீங்க நேத்து சுதந்திர தின உரையில் சொன்னீங்க, தமிழகத்துல கரப்ஷனை நம்முடைய காலத்துல ஒழிப்புங்க ஐயா. நம்முடைய காலத்துல டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீதி லீடர்ஸ் இருக்கட்டும், நம்முடைய காலத்துல அந்த கரப்ஷனை ஒழிப்பு நம்மால் முடியும். செய்து கொடுக்க துணிந்தவர்கள் நாம் இங்க இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்துல யாரும் உட்கார்ல. இங்க இருக்கிறவங்க யாரு எம்எல்ஏ இல்ல, யாரு எம்பியா இருந்ததில்ல, யாரு மந்திரியா இருந்ததில்ல. அதை சொல்வதற்கான முழு தார்மீக சுதந்திரமும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கடிவாளம் போடுங்க ஐயா, லூசு விட்டுறாதீங்க. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுபடுத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோல்ல வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூசா விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். மக்கள் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையோடு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் தவறு செய்தாமல் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பாக சொல்லுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே,